வணக்கம் ஜெயச்சந்திரன். 2026 களம் இன்னைக்கு தேதி யாருக்கு சாதகமாக இருக்குது சார்? திமுக கழகத்துக்கு தான் சாதகமாக இருக்குது. 45 விழுக்காடு ஓட்டு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவாங்க. நான் உங்கள்கிட்ட மக்களவை தேர்தலையும் சொன்னேன், இந்தியாவில் மோடி வரணும், எப்படியாவது எனக்கு இந்தியாவில் 272 மோடிக்கு வந்தால் போதுன்னு தான் சொன்னேன். அதில் 32 இது குறைஞ்சி போச்சு. ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். எதிர்பாராத அடி ஹரியானா, யூபி, ராஜஸ்தான்லாம் வந்ததில் ஒரு பின்னடைவு வந்துட்டு, அதே வேளையில் தமிழ்நாட்டில் 35க்கு மேலே திமுக ஜெயிப்பாங்க, 48 விழுக்காடு எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதில் 47 விழுக்காடு எடுத்தாங்க. இப்போவும் திமுக கழகம் 45 விழுக்காடுக்கு மேலே எடுத்துருவாங்க. இதில் அவங்கள அடுத்தால வரக்கூடியவங்களுக்கும் திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் இரட்டை இலக்கத்துக்கு மேலே வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீட்டாக எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ நீங்கள் சீட்டு கன்வர்ஷன் வெரி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி டிஎம்கேக்கு வரும். ஓகே, அணி அமைஞ்ச முறை தான் சீட் கன்வெர்டபிலிட்டி நம்ம சொல்லலாம். இது ஓட்டுங்கிறது திமுக இவ்வளவு எடுத்துருவாங்க. இப்போ 45 விழுக்காடு ஓட்டு எடுத்து எல்லா பகுதியிலையுமே அவருக்கு ஃபைட் இல்லைன்னா 200 தாண்டி போயிடும். சில பகுதிகளில் இப்போ 2 பாமகவும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சா சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரத்தில் ஒரு ஃபைட்டு வந்துடும். அப்போ நம்ம இது எப்படி வருதுன்னு தெரியாமல் நம்ம சீட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சீட் ப்ரெடிக்ஷனை தான் சிலவங்க சும்மா கண்ணை மூடிக்கிட்டு முட்டாள்தனமாக சீட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது சீட் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா களம் அமைஞ்ச பிறகு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தான் சீட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். களம் அமைகிறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 47 விழுக்காடு ஓட்டு திமுக கழகம் எடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வழக்கம் போல் கன்சால்டேட் ஆவாங்க. இப்போ விஜய் கூட போகிறாங்கன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு அச்சம் வரும். சொல்கிறவன் அவங்களுக்கு எதிரி. கிறிஸ்டின் விஜய் கூட போகிறான்னு சொல்கிறவன் முகத்தை பார்த்தாலே அவங்க எதிரியாக நினைக்கக்கூடிய தரப்பு தான் அதை சொல்கிறான்னு சொல்லும்போது அவங்க பதற்றத்தில் கூட கொஞ்சம் ஸ்டாலினுக்கு போல் பண்ணுவாங்க. ஓகே சார், 1% கூட கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு டிவிகேக்கு போகாது, எல்லாமே டிஎம்கேக்கு தான் போகுமா? கிறிஸ்டின்ஸ் ஓட்டு 80 விழுக்காடு டிஎம்கேக்கு போயிருக்குது. அது கன்னியாகுமரியில் முன்ன விட அதிகம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போனனால தான் 10 எம்பி கேண்டிடேட்ஸில் சசிகாந்த் செந்திலும் இவர் விஜய் வசந்தும் அதிக ஓட்டு எடுத்தாங்க. காரணம், சீமான் ஒரு கிறிஸ்தவ கேண்டிடேட் போட்டார், மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை நிறுத்தியிருந்தார். அவங்க ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட், எஃபெக்டிவ் ஒர்க்கர், அது வேற விஷயம். அதிமுக பஸ்லியான்னு மீனவ சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்க. இது ஓட்டு பிரிஞ்சு ஆர்எஸ்எஸ் வந்துடும், பாஜக வந்துடும்னு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் முழுமையாக ஓட்டு போட்டனால தான் கார்த்திக் சிதம்பரம் 10% அடி, இவங்க ஜோதிமணி அவங்க 10-12% அடி, மாணிக்தாகூர் ஒரு 6% அடி, எல்லாரும் அடி வாங்கும் போது விஜய் வசந்த் ஏறி போனாருன்னா கிறிஸ்டின்ஸ் ஐயோ தோத்துருமோன்னு வேகமாக கன்சால்டேட் பண்ணது. அந்த ஒரு கான்செப்டை வச்சு, நடந்த விஷயத்தை வச்சு நான் தரவுகளின் அடிப்படையில் என் கருத்தை சொல்கிறேன். பூத் அனாலிசிஸில் 95% முஸ்லீம்ஸு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுறாங்க. 2 போலரைசேஷன் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. 3வது போலரைசேஷன் பறையர் வெர்சஸ் வன்னியர், அல்லது பாமக வெர்சஸ் விசிகா, அல்லது பாமக வெர்சஸ் நான் வன்னியர். இப்படி ஒரு போலரைசேஷனில் பறையர் கன்சால்டேஷன் வருது. அது இந்த முறை சீமான் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் அது போலரைசேஷன் வரும்போது விக்கிரவாண்டியில சீமானால உடைக்க முடியல. விஜய் உடைக்க முடியாது, இதிலே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு விஜய். அடுத்து தமிழர் அல்லாதார் போலரைசேஷன். இதுல சீமான் பறையர் தேவேந்திர வேளாளர்களை ஸ்டாலின் உடைக்க நினைக்கிறாரு. அந்த ப்ராசஸ்ல அருந்ததியர் பிறமொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. இப்போ நீங்க சீமானால ஒரு சி சுப்பிரமணியம் பேர்ல பாலம் வச்சிருக்காங்க. கவுண்டர் பாரத்னா வாங்கினவர், கிரீன் ரெவல்யூஷன் பண்ணவர், பட் பொலிட்டிக்கல் லைட் வெயிட். அவரோடெல்லாம் கவுண்டர் சமுதாயம் நிற்கல. காமராஜ் கூட தான் நின்னாரு. ஒரு ட்ரைட்ராட்டு காமராஜருக்கு எதிராக போகும்போது, ஒரு துரோகியா காமராஜ் கிட்ட டம்மியா இருந்துகிட்டு இந்திரா காந்தி கூட சேர்ந்து போகும்போது அந்த சமுதாயம் போகல. பட் சீமான் இவர் ஜிடி நாயுடு பேர்ல இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க இன்னைக்கு இறந்து போன சி சுப்பிரமணியத்தை ஒரு கொங்கு வேளாளர் பிரதிநிதியா ஸ்டாலின் அவருக்கு ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் பிறமொழியாளரை ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ணுது. ஸோ இப்படி பல கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு இயல்பாட்டே இயற்கையா இருந்துட்டு இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுகவின் தாண்டி 98ல இருந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் வெர்சஸ் சாஃப்ட் இந்துத்துவா, பிஎம்கே வெர்சஸ் ஆன்டி பிஎம்கே, இந்த ரெண்டும் வந்தது. அப்புறம் சீமான் வந்த பிறகு தமிழ் தேசியம் வெர்சஸ் பிறமொழியாளர் வந்திருக்கு. ஸோ இந்த மூணுலேயுமே
ஸ்டாலினுக்கு வந்து சின்ன சின்ன சேதாரம் இருந்தாலும் ஒரு பெரிய அனுகூலங்களும் லாபங்களும் இருக்கும்போது அவரோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. 2ஆம் இடத்துல வரக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே சார். இதுல திமுகவுக்கு பலவீனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலம், அங்க டிஎம்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? கொங்கு மண்டலத்துல அதிமுக பிளஸ் பாஜக ஒரு பலமான அணிதான். ஆனா அதுல வந்து செங்கோட்டையன் விஜய் விஜய் இப்போ மினிமம் கேரண்டியில இதாயிடக்கூடாது, ஜாக்பாட் அடிப்போன்னு அடிச்சு டக்கடிச்சிடக்கூடாது, ஏணியில யாரும் நினைச்சு பாம்பு வாயில விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு மினிமம் கேரண்டிக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் அவர் குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கருப்பு எம்ஜிஆர்ன்னு அதிமுக ஓட்ட விஜயகாந்த் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே புரி வச்சது மாதிரி செங்கோட்டையன், இவங்க சத்யபாமா, இன்னும் நிறைய பேர், பால்பாக்கி கிருஷ்ணன், ஜெயக்குமார், இவங்கெல்லாம் வர்றாங்க, வரல, எடப்பாடி நீக்கிறாரு, இல்லை எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு, அப்படி ஒரு இது ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் ஃபேக்டர் வந்து எடப்பாடிக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும், இவர் ஸ்டாலினுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டு போகும்போது அது அதிமுக அடிப்படை ஓட்டுக்குள்ள தான் அது விஜய் கை வைப்பார். இது இயல்பான இயற்கையான ஒன்று. இது ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு லாஜிக் வேணும். ஸோ பெரியாரையும் அண்ணாவையும் முன்னிறுத்தி விஜய் போனாருன்னா அது வந்து திமுக ஓட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அவர் வந்து போக்கஸ் கொடுக்கறது எம்ஜிஆருக்கு தான். அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் விஜய் கை வைக்க நினைக்கிறாரு. ஸோ விஜய் ஃபேக்டரை வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக கழகத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அது உருவாக்குன்னு நான் கருதுறேன். ஸோ இங்கே செந்தில் பாலாஜியோட ஒர்க்கில் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக 2024 5 விழுக்காடு ஓட்டு உயர்ந்திருக்காங்க. வன்னியர் மண்டலத்தில் 5 விழுக்காடு குறைஞ்சிருக்காங்க. நான் தரவுகளை வச்சு தான் எதையுமே பேசுவேன். சும்மா விருப்பத்தை மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு பேச மாட்டேன். அதனால தான் நாம் சொல்கிறது 10க்கு 8 கரெக்டாக இருக்கணுங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியோடு தான் நான் பேசுவேன். இது நீங்கள் விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம் இங்கெல்லாம் வந்து ஸ்டாலினை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த 10.5 அவரை வன்னியர்களின் பெரும் தலைவராட்டு ஆக்கிட்டு மீண்டும் அதில் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகம், வீரமணி, துரைக்கண்ணு குடும்ப ஆதரவு, பாலூர் சம்பத்து, திருத்தணி ஹரி, அருண்மொழித்தேவன், இப்படி எக்கச்சக்கம், சுரத்தூர் ராஜேந்திரன், எக்கச்சக்க வன்னியர்களோட அது ஒரு வன்னியர் கட்சியாட்டே இருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து ஸ்டாலினோட ஒரு பெரிய தலைவராக தான் நான் சொன்ன குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளே இருக்கிறாரு. அதனால நான் தெளிவாக என்னோட கருத்தை முன்வைக்கும் போது ஸ்டாலினுக்கு வந்து வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குங்கிறதே நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன். நாடார்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை. நாடார்கள் மத்தியில் இன்னைக்கு ஸ்டாலின் நமக்கு பெரிய பெருமையை தந்துட்டாரு. நாடார்களால் தான், காமராஜரால் தான் முக்குலத்தோர் வளர்ந்தாங்க, காமராஜால் தான் வெள்ளாள கவுண்டர்கள் 74 வளர்ந்தாங்க, காமராஜால் தான் முஸ்லீம்கள் வளர்ந்தாங்க, காமராஜால் தான் நாடார்கள் 64க்கு மேலே ஓபிசி இடஒதுக்கீடை பெற்று வளர்ந்தாங்கன்னு பல சமூகங்கள், வன்னியர் உட்பட பல சமூகங்கள் வளர்ச்சிக்கு காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதுக்கு மூலவராக காமராஜ் இருந்ததுதாங்கிறத கலைஞர் மறைச்ச ஒரு வரலாற்று உண்மையை ஸ்டாலின் வந்து சட்டசபையிலே பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லும்போது நாடார் சமூகம் காமராஜரோட ஒரு சாதனையை ஸ்டாலின் மனப்பூர்வமாக அதை பாராட்டுறாருங்கிற லெவலில் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு நாடார்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு இல்லை. அதே மாதிரி இமானுவேல் சேகரான் பிறந்த நாளை அரசு விழாவா ஸ்டாலின் கொண்டாடுறான்னு சொல்லும்போது கலைஞருக்கு இருந்த அந்த இலவச ஓட்டாட்டு தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை பெறுறாருங்கிற அந்த இது ஸ்டாலினுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் தமிழறிமணியன் போன்றவர்களுக்கும் பலவரும் கருத்து பார்வையற்றவராட்டு கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்து அவங்க உண்மையை உணர முடியலைங்கிறதான் என்னோட கருத்து. இதையும் தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இலவசங்களை ஸ்டாலின் எடுத்துட்டாரு. என்னை பொறுத்தவரை அது இலவசங்கள் தான். அவர் உரிமை தொகைங்கிற பேரை சொல்லி அவங்கள கௌரவப்படுத்தி கொடுக்குறாரு. அது நான் மறுக்க வரல, யாரையும் கௌரவப்படுத்தணும் நம்ம மக்களை. பட் ஒரு இலவச இதாக தான் நான் பார்க்குறேன். 17 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு உதவி கொடுக்குறாரு. 10 லட்சம் லேப்டாப், 10 லட்சத்துக்கு குறையாத லேப்டாப் கொடுக்குறாரு. இதுவும் ஸ்டாலினுக்கு சாதமானதான். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் முழுக்க ஒர்க் பண்ணது திமுக காரங்க தான். உண்மையிலே திமுக காரங்க தான் களத்தில். ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பொய்யா ஒரு அறிக்கையை விடுறாரு. 20 விழுக்காடு கூட அதிமுக காரங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்குள்ள ஒர்க் பண்ணலை. ஸோ ஒரு பெரிய ஆர்கனைசர் ஆட்டம் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு. 45 விழுக்காடு வாக்கு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன். பட் 1 to 1 கொண்டு வந்து ஒரு அணி அமைஞ்சா 67 காமராஜ் மாதிரி அவரை தோக்கடிக்கலாம். பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு.
இப்போ ஸ்டாலினுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சாதகங்கள் பேசுனீங்க. பாதகம்னு பார்க்கும்போது வன்னியர் சமூக வாக்குகள் எந்த அளவுக்கு அவருக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டாலின் என்ன வியூகம் அமைக்கிறாரு? எதை பண்ணால் அவருக்கு வந்து அது ஃபேவராக இருக்கும்? ஸ்டாலின் ப்ரோ ஒன்னியர் பண்றாரு. அவர் ப்ரோ ஒன்னியர் தான். இப்போ அன்னியூர் சிவாவை தான் இங்க விக்கிரவாண்டியில் கேண்டிடேட்டை போட்டார். ஈஸியாக வன்னியர் நெகிரு ஆதரவாளர்னு சொல்றாங்க. பட் ஒரு மேபி அந்த கட்சியில் அவர் ஒரு வன்னியரை தான் அவர் கேண்டிடேட்டாக போட்டார். அதே மாதிரி பனைமரத்துப்பட்டி ராஜேந்தர் ஒரு சாஃப்ட் நேச்சர் வன்னியர், அட்டவணை பிரிவு மக்கள், கொங்கு வேளாளர், பிற ஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைதியான ஒரு வன்னியர்னு பேர் எடுத்தவர். அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவியை அவர் கொடுத்திருக்கிறாரு. இவர் துரைமுருகனோட சன், அவருக்கு 2 மாவட்ட செயலாளர் இது கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதை ட்ரெண்டை பார்க்கும்போது ஜெயலலிதா பாணியில் அதிக அளவு வன்னியர் கேண்டிடேட்டை அவர் நிறுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ராமதாஸை உள்ள கொண்டு வருவாரா? ராமதாஸை உள்ள கொண்டு வரதுல திருமாவளவன் என்ன என்ன அடிப்படையில் கொண்டு வராரு, என்ன ஃபார்மேட்ல கொண்டு வராருங்கிறதுல பரையர் சமூக ஓட்டும் திருமாவளவன் ஓட்டும் ஆன்டகனைஸ் ஆயிடக்கூடாது. அதுல ஸ்டாலின் ரொம்ப கவனமாக தான் இருப்பார். ஸோ ராமதாஸுக்குள்ள அந்த பிளஸ் வந்து எலிதவள நட்பாகி நஷ்டமா போயிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவா இருப்பார். ஸோ அந்த பரையர் சமூக ஓட்டு பாதிப்பு வராத வகையில ராமதாஸை டீல் பண்ணுவாரே தவிர, அது பாதிப்பு வரும்னு சொன்னா திருமாவளவன் தான் முக்கியம், அதுதான் முக்கியங்கிற லெவல்ல தான் ஸ்டாலின் போவார்னு நான் கணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2019 திருமாவளவனை தள்ளிட்டு ராமதாஸை சேர்த்துருவாங்கன்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், கலைஞரோட புத்திசாலி, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் பயப்படக்கூடியவர் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகன். கலைஞர் பயப்படக்கூடியவர்னா அவரும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் தான். பட் இவர் ஒரு சீமுக மகனாட்டு வந்ததுனால எல்லாம் பார்த்தவர், அதனால இதா இருப்பாருங்க லெவல்ல. ராமதாஸ் இந்த இதுக்கு அவர் பயப்பட மாட்டாரு, திருமாவளவன் வச்சுதான் டீல் பண்ணுவாருன்னு சொன்னேன். அப்ப 20க்கு 20 வட தமிழகத்தில் அடிப்பாருன்னு நான் சொன்னேன், அந்த எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன். அதே இது கண்டினியூ ஆகுது. இப்ப அந்த இடத்துக்குள்ள பலரும் பல இதுகளை பண்ணி திருமாவளவனை கழுத்தி விட்டுருன்னு சொல்லும் போது, வெற்றி பெற்ற திருமாவளவன் நான் ஏயா கழுத்தி விடணும், நீயா கற்பனையா ஒரு இதை சொன்னா அதுக்கு நான் இது பண்ணுங்கிற லெவல்ல ஸ்டாலின் வந்து தெளிவா இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையாரையும் மேற்கு மண்டலத்துக்கும் வடக்கு மண்டலத்துக்கும் கொஞ்சம் அபண்டன் காஸ்டன்ல கொஞ்சம் சேஃபர் சைடு இதுக்கு அவங்கள கூட்டணியில் சேர்க்கறதுக்கும் ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அதுல அவர் இன்னைக்கு முக்கியமான புள்ளியாட்டு அவருக்கு கூட்டணி சேர்க்கணும்னு வைக்கிறதுல பிரேமலதா அம்மையாரை மெயினா வச்சிருக்கிறாரு. அடுத்து ஓபிஎஸ் வச்சிருக்கிறாரு, அடுத்து டிடிஏ வச்சிருக்கிறாரு. இந்த 3 பேரையும் இந்த ஆர்டர்ல தான் வச்சிருக்கிறாரு. முதல் இடமா அணியை பெருசுப்படுத்துறதுக்கு தேமுதிக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினே அங்க போய் நின்று பார்த்தா நீங்க பார்த்திருப்பீங்க. கேப்டன் விஜயகாந்த் அந்த நினைவு போய் குரு பூஜையில போய் நின்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மற்ற 3 கட்சிகள்ல தேமுதிகவுக்கும், செகண்ட் ப்ரியாரிட்டி ஓபிஎஸ் அவர்களுக்கும், தேர்ட் ப்ரியாரிட்டி டிடிவிக்குன்னு அவர் ஒரு அடுத்த அணியை பலப்படுத்துறதுக்கு இவங்க 3 பேரையும் வச்சிருக்கிறாரு. இதுல அவருக்கு சமூக ரீதியாட்டும் சீமானுக்கு தமிழ் தேசிய அரசியல், ஜிடி நாயுடு பேர் வைக்கக்கூடாது, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தவறுங்கிறதெல்லாம் சொல்லும் போது பிரேமலதா அம்மையார் இருந்தா சோசியலி ஒரு கன்சல்டேஷனுக்கு கூடுதலா ஸ்டாலினுக்கு பயன்படும் நினைக்கிறேன். வன்னியர்களை பொறுத்தவரையில ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவாரு. மற்றபடி ஜெயலலிதா அந்த ஸ்ட்ராட்டஜி தானே பண்ணாங்க. நாம ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தலித் அண்ணன் மிகப்பெரிய இன்டலெக்சுவல், பரையர் கமிட்டியில் உள்ள இன்டலெக்சுவல்ஸ் பேரை சொல்லும் போது ஒரு இதில் அண்ணனை விட்டுட்டேன். அண்ணன்கிட்ட தான் அம்பேத்கரை பற்றிய மற்ற வட இந்திய தலைவர்களும் அம்பேத்கரை பற்றிய ஒரு டிக்ஷனரி மாதிரி அண்ணன் கேட்பாங்க. எனக்கே நான் நேரிலே தெரியும், பஸ்வான் கூட கேட்பாங்க. எங்கள் உமா பாரதி அவங்க ஓபிசி லீடர் தான், அவங்களும் இந்த எழில்மலை அண்ணன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி விஷயங்களை கேட்பாரு. அந்த கட்டத்தில் 1999ஆம் ஆண்டு அவர் பாமக முரண்பட்டு ஜெயலலிதா கூட சேர்ந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா நாம அண்ணன் மூலமா நாம ரெப்ரசன்ட் பண்ணது என்னன்னா, உங்களுக்கு வந்து எஸ் திருநாவுக்கரசு முதலியாரை விட்டதுனால ஏகே மூர்த்தி ஜெயித்துட்டாரு, நீங்க ஒரு வன்னியர் கேண்டிடேட்டை விட்டுருப்பீங்கன்னா ஏகே மூர்த்தி ஜெயித்திருக்க முடியாது. முகமது கனின்னு ஒரு உருது முஸ்லீம், அவரை கேண்டிடேட்டா விட்டதுல என்டி சண்முகம் ஜெயித்துட்டாரு. என்டி சண்முகத்துக்கு பதிலாக உருது முஸ்லீமை நீங்க விடுறது பதிலாக ஒரு வன்னியரை விட்டுருப்பீங்கன்னா அந்த இடம் வந்து ஏடிஎம்கே ஜெயித்திருக்குன்னு சொன்னேன். அன்னையிலிருந்து ஜெயலலிதா எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. கொடூரமா ஐயாவை ஜெயலலிதா பண்ணது நியாயம் இல்லை, இயற்கை தண்டனை கிடைச்சு, அது வேற விஷயம். பொலிட்டிக்கலா வந்து அன்னையிலிருந்து அவங்க ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து 8 வன்னியர் கேண்டிடேட்டை போட்டாங்க. இட் இஸ் எ ப்ரூவன் அண்ட் ஒன் மெத்தடாலஜி. அப்போ ஸ்டாலினும்
ப்ரோ வன்னியர் கேண்டிடேட் அதிகப்படுத்த தான் பார்ப்பாரே தவிர அவர் வந்து பாமக கூட்டணி வந்து திருமாவளவன் தரப்புக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக விரும்ப மாட்டார். ஸோ அதே மாதிரி என்டிஏக்கு ஓட்டு போட்ட வாக்காளர், குறிப்பாக இந்து நாடார்கள், அவங்கள கன்னியாகுமரி, நார்வேல் போன்ற தொகுதிகளில் இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்துக்களின் வெறுப்பை சம்பாதிச்ச கேண்டிடேட்ஸை மாற்றலாம். இந்துக்களை வெறுப்பை சம்பாதிச்ச கிறிஸ்டின் கேண்டிடேட்டை மாற்றி இன்னொரு கிறிஸ்டின் கேண்டிடேட்டை கூட அவர் விடலாம். அந்த இடத்துக்குள்ள கிறிஸ்டின் ஜெயித்த தொகுதியில் ஒரு இந்து விடுறது, அது கிறிஸ்டின் பேக்லாஷ்னு வரும். ஸோ அந்த மாதிரி பல இதுகளை ஸ்டாலின் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமாக ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு தெளிவாக தான் போயிட்டு இருக்கிறாரு. கலைஞர் தவறுல வந்து பாடம் படிச்சு போயிட்டு இருக்கிறார். இப்போ இந்த எலெக்ஷன்ல விஜய் வர்றாருல, விஜய் நிற்கிற தொகுதியில் ஸ்டாலின் வியூகம் எந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஒரு காலத்தில் கலைஞர் வந்து ஒரு சாதாரண கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயலலிதாவை தோக்கடிச்சதை பார்த்துருக்கோம். கமலஹாசன் ஒரு நட்சத்திர வேட்பாளராக வரும்போது அந்த இடத்துல திமுக நிற்காம காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்தாங்க. இந்த முறை ஸ்டாலின் என்ன மாதிரியான வியூகம் எடுப்பார்? நேரடியாக திமுக வேட்பாளர்கள் களமிறங்குவாங்களா, இல்லை கூட்டணிக்கு ஒதுக்கிடுவாங்களா? என்ன மாதிரியான கணக்கு இருக்குவாங்க? விஜய் நிற்பாரா? இது என்ன பெரிய கேள்வியா இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு, என்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவரு 234 தொகுதியிலும் அவர் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னார். ஐயா புஷி ஆனந்த் பொதுச்செயலாளர் தான் சொன்னார். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை பொதுச்செயலாளர் போட்டதுக்கு சகோதரர் விஜயை நான் பாராட்டியிருக்கேன் சமூக நீதி பார்வையில். ஆனால் அவர் சொன்ன கருத்து பொய்ன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 35 இடத்துக்கு மேலே அவங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படலை. ஸோ 234 விஜய் போட்டுக்கிடுவாராங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. அவருக்கு அணி அமைஞ்சு அந்த அணிக்கு தக்கன தான் அவர் நிற்கிறாரா மாட்டாராங்கிறதெல்லாம் பின்னர் தான் சொல்ல முடியும். ஆனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிற்கலன்னா அது ஃப்ளாப் ஆகிடும். நின்னாதான் பிக்கப் ஆகும். அவரே நிற்கலன்னா, அவர் நிற்கிறதா இருந்தா எப்படி அதை திமுக எதிர்கொள்ளும்? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருப்பீங்க நிறைய. நீங்க நிற்கிறதா இருந்தால் அவரை தோற்கடிக்கும் விதமாக தான் அவங்க எதிர்கொள்வாங்க. அது ஒரு வேளையில் எப்படி தோற்கடிக்கும் விதமாக தான் எதிர்கொள்வாங்க. இல்லை அது வந்து ஒரு கம்யூனிட்டி பிளான் அதில் ஏதாவது இருக்குமா? அவர் சமூகம் சார்ந்து இல்லை அந்த மதம் சார்ந்து? இப்போ நீங்கள் நிற்கிறது திமுக மட்டும் இல்லையே. இப்போ நானே விஜய் கிறிஸ்டின் வேளாளர்னு திருச்சியில் போய் நின்னார்னா இந்து வேளாளர்களை திரட்டி தோற்கடிப்புன்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் எப்படி நிற்கிறாரு என்ன நிற்கிறாருன்னு பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும். இப்போ நான் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இதில் உள்ள எனக்குள்ள பின்பலத்தை வச்சு நான் தோற்கடிக்கும்னா டேக்டிக்கலாக தான் நான் தோற்கடிப்பேன். அப்போ நான் யாரை பயன்படுத்தி தோற்கடிப்போங்கிறது விஜய்க்கே சஸ்பென்ஸாக தான் இருக்கும். யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தி அதை வீழ்த்துவோங்கிறது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அவர் தான் கிறிஸ்தவ பிள்ளைமாறு திருச்சியில் எனக்கு செல்வார்க்குன்னு சொன்னால் இந்து பிள்ளைமாறு வந்து ஏமாளிகள் கிடையாதுன்னு நான் பண்ணுவோங்கிறத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். திமுகவை பொறுத்த அளவில் அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர விஜயை தோக்கடிச்சு தீரணும்னு வரைஞ்சி கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கணும்னு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாலினோட அணுகுமுறை இதுவரை விஜய்க்கு எதிராக இல்லை. சீமான் கேட்குறாரு நீங்கள் ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலைன்னு. இப்போ போல்டா ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனா எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டாரு. ஒரு நாள் அரெஸ்ட் வேற பண்ணியிருந்தார். எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டாரு அக்யூஸ்டாட்டு. அப்போ விஜய் ஏன் அக்யூஸ்டா சேர்க்கல? விஜய்க்கு கேரவனை ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயே கொண்டு துருப்பிடிக்கட்டு கொண்டு விடல? அப்போ சாப்பிட்டா தான் விஜய் வந்து ஸ்டாலின் டீல் பண்ணுறாங்க. ஸ்டாலினோட நோக்கம் விஜய் கொள்கை எதிரிக்கிட்ட போயிடக்கூடாது. காங்கிரஸ் ரூட்டில் அரசியல் எதிரிகிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாலும் வரவேற்கக்கூடிய லெவலில் தான் ஸ்டாலின் போகிறாரு. ஸோ இப்போ அவங்க விஜய் நிற்பாரு தோக்கடிப்பாருலாம் ஸ்டாலின் பெருசாக வியூகத்துக்கு போகலை. விஜய் என்ன செய்ய போகிறாருங்கிற முதல்ல பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்லிட்டீங்க. திமுகவுக்கு இந்த 2026 இது பலவீனமாக இருக்குன்னா என்ன சார்? திமுகவுக்கு பலகீனம்னு சொல்லக்கூடிய அளவுக்குன்னு சொன்னால் கடன் சுமை நாட்டில் இருக்குங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரம் ஹெவியாக போகுது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்கெல்லாம் இன்டாக்டாக இல்லாமல் திமுகவுக்கு எதிரான ஒரு இதை பண்ணுறாங்க. அந்த இது வேற கட்சிகள்கிட்ட இல்லை. இப்போ விசிகாலாம் முழு அதெல்லாம் பெரிய விஷயமா மாறுமா சார்? பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? பெரிய விஷயமா மாறாது. நீங்கள் மைனஸ் என்னன்னு கேட்டீங்க போது ஒன்றுமே இல்லை நான் சொல்லிட்டு போக முடியாதுல்ல. இல்லை சொல்லணுமேனு ஒரு காரணம் சொல்கிறீங்களா? அதான் ஸ்டாலினை வந்து 1-1 காமராஜை தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். ஸோ நீங்கள் 57-62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறாருங்கிறது உண்மை. பட் தோற்கடிக்கவே முடியாதவருங்கிறதும் இல்லை. இல்லை சமூக நீதி பார்வையில் சில விஷயங்களை சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இடத்துல அவங்களுக்கு பலவீனம் இருக்கான்னு கேட்குறேன். சமூக நீதி பார்வையில் அந்த பலவீனங்களை எதிரணி எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். சீமான் முன்னெடுக்கிறார் சில விஷயங்களை. சீமான் முன்னெடுத்த பிறகுதான்
பரையர் சமூகத்துக்குள்ள அமைச்சரவையை பிரதிநிதித்துவ கூட்டி உயர்கல்வியில நம்ம சகோதரர் ஒருத்தர் தஞ்சை மண்டலத்தில் சேர்ந்த ஒருத்தரை அமைச்சர் நல்ல லாகாவை கொடுத்தாங்க. ஸோ அந்த இது சீமான் முன்னெடுக்கக்கூடிய பல இஷ்யூஸ்ல ஸ்டாலினுக்கு லாபமும் இருக்கு, இன்னொரு சைடு நஷ்டமும் இருக்குது. இப்போ பிராண்டி விஸ்கிக்கு எதிராக அவரு பனம்பால் தென்னம்பாலுங்கிறதுல சீமானுக்கு இவரு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்குது. அதே வேளையில மதுப்பிரியர்கள் ஓட்டு பெயரக்கூடாதுங்கிற இதுல அவர் பிராண்டி விஸ்கிக்காக வருமானத்துக்காக அங்கதான் நிற்பாப்புல. அதே நிலைப்பாடு தான் எடப்பாடிக்கும் இருக்கும், புதுசாக வரக்கூடிய ஸ்டாலினுக்கும் இவரு விஜய்க்கும் அந்த நிலைப்பாடு தான் இருக்கும். ஆனா ஒரு 8 விழுக்காடு இருக்கக்கூடிய சீமான் தன் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய நிலைப்பாடெல்லாம் ஒரு சில நிலைப்பாடுகள் மாநில உரிமைங்கிறதுல ஸ்டாலினை விட ஸ்ட்ராங்கான இந்திய எதிர்ப்பு, கவர்னர் எதிர்ப்பெல்லாம் அவர் எடுக்கிறதும், ஸ்டாலின் இதுக்கு பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடிய சில இஷ்யூஸை எடுக்கிறதும் ஒரு சைடு லாபமும் ஒரு சைடு நஷ்டமும் கொடுக்குது. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றது, ப்ரோ பெரியாரிஸ்ட் எல்லாம் ஸ்டாலின் தான் ஆதரிப்பாங்க, அது லாபம். அருந்ததியர் பரையர் உள்ஒதுக்கீட்டுல அருந்ததியர் கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு வரும். இலவசங்கள் மேட்டர்ல இலவசங்களுக்கான லீடராட்டு ஸ்டாலின் இருப்பாரு. பட் இலவசங்கள் கூடாதுன்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி சீமான் முன்னெடுக்கக்கூடிய இஷ்யூக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது, ஸ்டாலினுக்கு ஒரு நஷ்டம் இருக்குது. ஆனா அதை விட சீமான் என்டிஏ கொடுத்த 18% வாட்டில் பிராமணர்கள் வாக்கை பலகீனப்படுத்துறது, இந்து நாடார்கள் வாக்கை பலகீனப்படுத்துறது, முக்குலத்தோர் வாக்கை பலகீனப்படுத்துறது, நேரடி எதிரியான எடப்பாடியை பலகீனப்படுத்துறது. ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது ஸ்டாலினுக்கு சேஃப் தான். அதே மாதிரி விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வருது ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமான அம்சம் தான். விஜய்க்கு எத்தனை ஓட்டும் கிடைக்கட்டு, மக்கள் முடிவு பண்ணட்டு. நான் ரொம்ப ஒன்றும் விஜய் அடிக்கல, கேண்டிடேட் போட மாட்டாருங்கிற என் கருத்தை சொன்னேனே தவிர போட்டுட்டாருன்னு வைங்க. அதுல விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு கிடைக்குதுன்னா அதுல ஸ்டாலின் இருந்து பாதிப்பு, ஸ்டாலினை பாதிச்சு எடுக்கிறத விட எடப்பாடியை பாதிச்சு அதிகம் எடுப்பார். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவருடைய நேரடி எதிரியான பிரதான எதிரியான எடப்பாடிக்கு சீமானால சமூக நீதி பார்வையில பாதிப்பு இருக்குது. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி 18 விழுக்காட்டுல எடப்பாடிக்கு போகாம குறுக்க புகுந்து சீமான் அரசியல் பண்றாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா, என்டிஏக்கு விழுந்த பிராமணர் ஓட்டு எடப்பாடி போகக்கூடாது, தனக்கு வரணும். இப்படி வாவோசிக்கு பாரத ரத்னா, அப்பர் மென்டாலிட்டி வெள்ளாளர் ஓட்டு எடப்பாடிக்கு போகாம தனக்கு வரணும். ஸோ இதெல்லாம் ஸ்டாலினுக்கு விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதும், அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பலகீனப்படுத்துறதும், இவர் பலகீனப்படுத்துறதும் லாபகரமான ஒரு இதுல தான் ஸ்டாலினை நிறுத்தி வச்சிருக்குது. 100க்கு 100 மனச்சாட்சிப்படி உண்மையை தான் சொல்றேன். ஸ்டாலின் பற்றி 2024 சொன்ன அதே பொசிஷன்ல தான் இருக்கிறாரு. மற்றவங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கிறிஸ்தவர் எப்படி ஓட்டு போடுவாங்கிறதுக்கும் இவன் தான் ஜவாப்தாரியா சொல்லுவான். இல்ல கிறிஸ்டின்ஸ் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நான் நேரில் பார்த்தவன். எங்க அம்மா, எங்க உறவினர்களே நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல இந்து கிறிஸ்டின் தயாரால தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் பின்பலத்துல போனோம். ஆர்எஸ்எஸ் மேல எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து எங்களுக்கு பெருமிதத்தை கொடுத்த ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்ங்கிறது எங்களுக்கு என்னைக்கும் அந்த நன்றி உணரும், அதை பாராட்டும் உண்டும். எங்க ஊர்ல 2024 கூட நான் நயினார் நாயந்திரனுக்கு ஆதரவாக தான் ஊர்ல போய் ஆர்எஸ்எஸ் போர்டு முன்னாடி, முத்தாரம்மன் கோயில் முன்னாடி நின்று தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என்னோட உறவினர் எல்லாத்துக்குமே தாமரைக்கு போடுங்கன்னு, யார் நின்னாலும் பரவாயில்ல தாமரைக்கு போடுங்கன்னு தான் சொன்னேன். நயனார் மேலே நமக்கு நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை. ஆனால் நான் நயனாருக்கு எதிராக ஊரில் போய் ஒர்க் பண்ணேன்னு கூட வதந்திகளை பரப்புனாங்க. பட் எங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்தவர்கள் மனநிலை எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பு அந்த இடத்துக்குள்ள தான் அவங்க நிற்பாங்க. பாஜக எதிர்ப்பு மனநிலைக்குள்ள அவங்க ஜாதியை கொண்டு வந்து அதை எதிர்ப்பாங்க. நீங்க அவங்களுக்கு மதமாற்ற தடை சட்டத்துக்காக ஜெயலலிதாவை எதிர்ப்பாங்க. எதிர்க்கும் போது வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை கொண்டு நிறுத்துவாங்க. இது பரையர் சமூக கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இந்து பரையர்கள்ட்ட பாஜக எதிர்ப்பு முன்னெடுக்கும் போது இப்படித்தான் எடுப்பாங்க. அது நான் இது தெளிவா களத்துக்குள்ள இருந்து புரிஞ்சு சொன்னதான் சொல்றேன். இதுல யாரையும் குறை சொல்லதும் இல்லை, இது கூட்டி குறைச்சலாம் சொல்லலை, அவங்கவுங்க உணர்வு. இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ சீமான் பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொன்னாரு. இந்த வரப்போற தேர்தலில் இந்த பிராமண சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்குல்ல, அது எந்த கட்சிக்கு சாதகமா மாறும்? சீமானுக்கு பெரிய அளவில் வரலாற்றிலே பிராமின்ஸுக்கு ஆதரவா ஒரு ப்ரோ பிராமினா ஒரு தலைவர் நிற்கிறது சீமான் வந்திருக்கிறாரு. அங்க மைத்ரேயன் எஸ் வி சேகருக்கு கொடுக்குற முக்கியத்துவம்லாம் திமுகல அதுவும் அதிகமா இருக்கு. இப்ப திமுகவுக்கு போகாதா? திமுகவும் டைல்யூட் பண்ண நினைக்கிறாங்க பிராமண எதிர்ப்பை. ஜெய்சங்கர் தெருவுல இருந்து, மாண்டலி சீனிவாசன் தெருவுல இருந்து, பிபி ராமன் தெருவுல இருந்து, எஸ் வி சேகருக்கு அப்பா தெருவுல இருந்து பல இதுகள் நான் பிராமணருக்கு எதிரி இல்லைன்னு, கலைஞர் இதுல இருந்து இந்துக்களுக்கு எதிரி இல்லை பிராமணருக்கு எதிரி இல்லைங்கிற ஒரு அரசியலை ஸ்டாலின் தெளிவா
பண்றாரு. கமல்ஹாசனுக்கு ராஜ்சபா கொடுத்ததுல இருந்து கமல்ஹாசனுக்கு மகளை கேண்டிடேட்டா கூட போடலாம். ஒரு சீட்டு அங்க கடையநல்லூர்ல ஒரு முஸ்லீம் லீக்குக்கு பதிலாக மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரு சீட்டு கமல்ஹாசன் மகளுக்கு இன்னும் அவங்க ஃபார்முலா படி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அது கூட திமுக கழகம் செய்யலாம், நான் மறுக்க வரல, கரெக்டாக தான் பண்ணுறாங்க. 2016 ஒரு ஐயங்காருக்கு சீட்டு கொடுத்துருந்தா டி நகர்லேயும் மயிலாப்பூர்லேயும் கொடுத்துருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் என் பார்வை. பட் கலைஞர் அதை செய்ய தவறிட்டார். ஏன்னா சங்கராச்சாரியார் கைதுங்கிறது வந்து ஒரு ஐயருக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா சங்கராச்சாரியார் கைதுங்கிறது அந்த அளவுக்கு பிராமண சமுதாயம், குறிப்பாக ஐயர்கள் மத்தியில், என் போன்ற இந்து உணர்வாளர் மத்தியில், நான் இன்னைக்கும் சொல்லுவேன், சங்கராச்சாரியாருக்கு பண்ண அநீதிக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துருந்தேன். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு இஷ்யூவை கலைஞர் எடுத்திருந்தா கூட ஓட்டு வந்திருக்கும். ஸோ பிராமின் ஓட்டையும் ஸ்டாலின் எதிர்ப்பை டைலூட் பண்ண நினைக்கிறாரு. கலைஞர் தவறுல இருந்து அதை தனக்கு ரெக்டிஃபை பண்ணி பிளஸ் ஆகணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. யாருக்கு அந்த லைன் ஷேர் போகும்? சீமானுக்கா, இல்ல திமுகக்கா, இல்ல பிஜேபி உள்ளடக்கி என்டிஏக்கா? 3 பேருக்குமே போகும். அதுல சீமான் இந்த முறை பாமர பிராமணர்கள் நமக்காக ஸ்ட்ராங்கா நிற்கிறான், ஒருத்தன் ஹீரோவா நிற்கிறான், 6 பிராமின் கேண்டிடேட்டை போடுறான், பாஜகவே கேட்கல பாரதியாருக்கு பாரதத்னா, அதனால சீமான் கேட்கிறாருங்கிறது இன்னும் வரும் நாட்கள்ல இந்த உணர்வு வடிவம் பெற்று சீமானுக்கு மேஜர் சங்க் போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் தமிழக அரசியல்ல ஒரு பிராமண சமுதாயத்தோட முடிவு, ஒரு மாற்றத்தை பெரிய அளவுக்கு எதிர்காலத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய உத்தியோகமா இருக்கும். பிஜேபி வேணான்னு சொல்லி நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல சீமான் தலைமைக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அவங்க 2014 ஜெயலலிதாவுக்கு தான் போட்டாங்க, 2019 கமல்ஹாசனை தான் போட்டாங்க, 24 தான் மாற்றம் பண்ணி அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு போட்டாங்க. இப்போ சீமான் அதுல மாற்றுன்னு பாரதியார் 6 பிராமணர்கள் பிராமண கடப்பாரன்னு எடுக்கும்போது நம்மளை நம்பி நிற்கிறான். இப்போ நமக்கு யாருக்கும் அஞ்சாம ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு நிற்கிறான்னு அந்த மக்கள் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் உறுதியான. பிரிட்டிஷ் மத மாற்றம் இங்கே நிறைய ஒரு கிறிஸ்டின்ஸை கொண்டு வரும் ஆகணும்னு சொல்லும்போது பிராமணர்கள் தான் முதல்ல அவன் டார்கெட் பண்ண முயற்சி பண்ணான். ஏன்னா பிராமணர் மாறிட்டான்னா நம்மளும் மாறிடலான்னு மற்றவன் நினைப்பாங்கிற இந்த உளவியலை தான் பிரிட்டிஷ் பார்த்தான். இது நமக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வாசன் ஐயர்னு பிராமின்ஸோட எடிட்டர் என் ஃப்ரெண்டு, அது தெளிவாக இதை தான் பேசுவார். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், அவரும் அதை ஷேர் பண்ணிக்குவார். அந்த வகையில் மாற்றம்ங்கிறதுக்குள்ள சீமான பிராமின் இது பண்ணாங்கன்னா, இங்க திராவிட இயக்கத்தில் லாபம் இல்லாத மற்ற ஜாதிகள், குறிப்பாக கன்ஷிராம் பாணியில பறையர், தேவேந்திர குல வேளாளர், மற்ற சபல்டன் காஸ்ட் எல்லாம் ஸோ கரெக்டு. திமுக அண்ணா திமுக போனால் எந்த காலத்தில் நமக்கு அதிகாரம் வராது. இந்த திமுக அண்ணா திமுக அதிகாரம்ங்கிறது வன்னியர், முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர், பாட்லி, நாடார், இந்த 4 ஜாதியோட முடிச்சுட்டு போயிடுறான். நம்மெல்லாம் அதிகாரம் பெறணும். யூபியில் பிபியில் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வந்த மாதிரி, பீகாரில் வந்தது மாதிரி, கர்நாடகாவில் வந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு சீமான் தான் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களையும் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய பறையர், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்றவர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு அரசியல் பண்றாரு. அதை பிராமணர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு இது பிராமணர்களால சீமானுக்கு மற்ற ஜாதிகள்கிட்ட இருந்து ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னோட அனுபவத்தில் கணிச்சு தான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.